இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெட்வொர்க்னா என்ன? நெட்வொர்க்கை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைசஸ் ஒன்று கூட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா அந்த எல்லா டிவைஸையும் சேர்த்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய ஆஃபீஸில் 3 டிவைஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ இவங்க 3 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க். ஓகே, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் தேவை, கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வயரை வச்சு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இதை தான் பஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டோபாலஜினா என்ன? டோபாலஜினா நம்ம டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வயரை வச்சு ஒரு பஸ்ஸு மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை பஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எந்த டிவைஸ்னாலும் எந்த கம்ப்யூட்டருக்கும் மெசேஜ் பண்ணலாம். பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ சப்போஸ் ஏ அப்படிங்கிற கம்ப்யூட்டர் வந்து சிக்கு மெசேஜ் பண்ணணும்னா அது பிக்கும் போகும். ஸோ இது சேஃப் கிடையாது, கரெக்டாக? அண்ட் இதே மாதிரி 10 கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ஒருத்தர் அனுப்புகிற மெசேஜ் 9 கம்ப்யூட்டருக்கும் போகும். அண்ட் இது போக இந்த பஸ் டோபாலஜியில் இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரே வயரில் கனெக்ட் பண்ணால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லா கம்ப்யூட்டரையுமே ஒருத்தர் கூட ஒருத்தர் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஏன் நினச்சா சிக்கு வந்து டைரெக்டாக மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும் எல்லாரு கூடயும் கனெக்ஷன் இருக்குல்ல. அண்ட் இதை தான் மெஷ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓகே தான், பட் இதில் நிறைய கம்ப்யூட்டர் இருந்தால் செட் ஆகாது. பிகாஸ் ஒவ்வொரு பேர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா அவ்வளோதான். நிறைய வயர்ஸ் தேவைப்படும். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்தால் அதை மேனேஜ் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்லா கம்ப்யூட்டருக்குமே ஒரு காமனான ஒரு ஆளை கொண்டு வர்றாங்க. அண்ட் எல்லா கம்ப்யூட்டரையும் இவன் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது எல்லா கம்ப்யூட்டரையும் எல்லா கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பொதுவான ஒரு ஆளை வைக்கிறாங்க. அண்ட் இவனுக்கு பேர் தான் ஸ்விட்சு. ஸோ இப்போ யாராச்சும் ஒரு டிவைஸுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணுன்னா அதை முதல்ல இந்த ஸ்விட்சு தான் ரிசீவ் பண்ணும். அப்புறம் அந்த மெசேஜை எந்த கம்ப்யூட்டருக்கு போகணும்னு பார்த்து அந்த கம்ப்யூட்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். அண்ட் இந்த மெத்தடை தான் ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னோடய ஆஃபீஸில் வந்து நான் ஏ அப்படிங்கிற கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கம்ப்யூட்டர் சிக்கு ஒரு டேட்டா ஷேர் பண்ணணுன்னா நான் எப்படி சென்ட் பண்ண முடியும்? இங்கே தான் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதாவது நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே யூனிக்கான ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதை தான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எதாவது ஷேர் பண்ணணுன்னா ஜஸ்ட் நமக்கு அதோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் போதும். அந்த ஐபி அட்ரஸுக்கு வந்து நம்ம டேட்டா ஷேர் பண்ணால் அதோட டிவைஸுக்கு வந்து அந்த டேட்டா வந்து போயிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கம்ப்யூட்டர் ஏல இருந்து கம்ப்யூட்டர் சிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஸோ கம்ப்யூட்டர் சியோட ஐபி அட்ரஸுக்கு ஒரு டேட்டாவை நான் அனுப்புகிறேன். இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்சுக்கு தான் வரும், கரெக்டாக? பிகாஸ் நம்ம வந்து ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்சுக்கு வருது, தம்பி இந்த டேட்டாவை வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஸ்விட்சு பார்ப்பான், பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான். ஆமாம், ஐபி அட்ரஸ்ன்னு போட்டிருக்கே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். எஸ், ஸ்விட்சுக்கு வந்து ஐபி அட்ரஸ்னால் என்னன்னே தெரியாது. பிகாஸ் இவன் வந்து லேயர் 2 டிவைஸ். அதாவது ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதில் லேயர் 2ல் பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பையன் வந்து லேயர் 2ல் தான் ஒர்க் ஆவான். ஸோ இவனுக்கும் மேக் அட்ரஸ் மட்டும் தான் தெரியும். என்னடா திடீர்னு ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓஎஸ்ஐ மாடல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்விட்சுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தெரில அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்விட்சுக்கு வந்து மேக் அட்ரஸ் தான் புரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு மேக் அட்ரஸ்னால் என்ன? எல்லா நெட்வொர்க்கிங் டிவைஸ்லேயும் என்ஐசி, அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ஈத்தர்நெட் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த கார்டு வழியாக தான் நம்ம டிவைஸுக்கு வந்து டேட்டா வந்து வர்றது போகிறது இது எல்லாமே நடக்கும். அண்ட் ஒவ்வொரு கார்டை வந்து உருவாக்கும் போதும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒரு யூனிக்கான நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை தான் நம்ம மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மேக் அட்ரஸ் தான் இந்த ஸ்விட்சுக்கு புரியும். ஸோ ஸ்விட்சு சொல்லிடுவான், எனக்கு மேக் அட்ரஸ் தான்ப்பா புரியும், எனக்கு மேக் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா மேக் ஐடியை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே தான் ஏஆர்பி, அதாவது அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதாவது இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஏஆர்பி ரெக்வெஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணும். அதாவது இந்த ஐபி அட்ரஸ் யார் வச்சுருக்கீங்களோ
உங்களுடைய மேக் அட்ரஸ் என்னது, தெரிஞ்சா நான் என்னோட மேக் அட்ரஸை தாரேன், இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். அண்ட் இந்த ஏஆர்பி ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே சென்ட் ஆகும். அண்ட் இப்படி எல்லா டிவைஸுக்கும் சென்ட் பண்ணுறதை தான் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ரிசீவ் ஆனதும் அவங்கவுங்க செக் பண்ணிப்பாங்க, இது என்னோட ஐபி தானா, இல்லைனா இக்னோர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவனோட டிவைஸாக இருந்துச்சுன்னா நான் தான் இந்த ஐபி அட்ரஸ், என்னோட மேக் ஐடி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக ஒரு ரிப்ளை பண்ணும். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து மேக் அட்ரஸ் கிடச்சிருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ அந்த மேக் அட்ரஸ் மூலமாக அவனால் சென்ட் பண்ண முடியும். பட் அவன் மேக் அட்ரஸ் வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட கம்ப்யூட்டரில் டெம்பரரியாக இந்த மேக் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். அதாவது இந்த ஐபி அட்ரஸுக்கு வந்து மேக் அட்ரஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். இதை தான் ஏஆர்பி கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ்னா டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கேஷ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே ஐபிக்கு அவன் சென்ட் பண்ணணும்னா மறுபடியும் ஏஆர்பி ரெக்வஸ்ட்லாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவன் ஆல்ரெடி கேஷ் பண்ணி வச்சுருக்கான்ல இந்த டீட்டெயில்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி டேரெக்டாக அந்த மேக் அட்ரஸுக்கு வந்து அவன் டேட்டாவை ஷேர் பண்ணிப்பான். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா இந்த மேக் அட்ரஸோட சேர்த்து ஸ்விட்சுக்கு சென்ட் பண்ணுவான். ஸ்விட்ச் என்ன பண்ணுவான்னா அந்த மேக் அட்ரஸை பார்த்து அந்த டிவைஸுக்கு சென்ட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து ஒரு நெட்வொர்க்கில் ஸ்விட்சை வச்சு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சின்ன கம்பெனி தான் கரெக்டாக, 3லேருந்து 5 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஸோ இவனுக்கு மேக் அட்ரஸ் வேணும்னா ஏஆர்பி மூலமாக ப்ராட்காஸ்ட் பண்ணி மேக் அட்ரஸை வாங்கி டேட்டாவெலாம் ஷேர் பண்ணிக்கிறான். பட் இப்போ நாளைக்கே நான் வந்து தமிழ் பட சிவா மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்பெனியில் 100க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணணுன்னா 100 பேருக்கும் இந்த ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு மேக் அட்ரஸ் தெரிஞ்சிக்க 100 பேருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ப்ராட்காஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய நெட்வொர்க்கை பெரிய ஒரு நெட்வொர்க்காக இல்லாமல் அதை தனித்தனி குட்டி குட்டி நெட்வொர்க்காக பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பெரிய நெட்வொர்க்கை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தனி ஒரு நெட்வொர்க்கு, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் தனி ஒரு நெட்வொர்க்கு, இப்படின்னு பிரிக்கிறாங்க. அண்ட் இந்த குட்டி குட்டி நெட்வொர்க்கை தான் சப்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நெட்வொர்க்கை சப் நெட்வொர்க்காக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சப்நெட்டில் இருக்கிறவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணால் அவங்கவுங்க நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து 2 நெட்வொர்க் இருக்குது கரெக்டாக. அண்ட் ஒரு நெட்வொர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸை வச்சு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இவன் வந்து 192.168.1.0 நெட்வொர்க்கு, இவன் 192.168 2.0 நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் இருக்கும், அதாவது 32 பிட்ஸு. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு 3 பைட்ஸ் இருக்குல்ல, அதாவது 24 பிட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை குறிக்கும். அண்ட் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு பைட்டு மட்டும் ஹோஸ்ட்டை குறிக்கும், அதாவது அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைஸஸை குறிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களை லைட்டாக குழப்பறமாக இருக்கும், நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்கிட்ட 2 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த ஐபி அட்ரஸில் ஃபஸ்ட்டு 3 பைட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை குறிக்கும். அதாவது இவங்க 2 பேருமே 192.168.1.0 அப்படிங்கிற நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா அந்தந்த ஹோஸ்ட், அதாவது அந்த கம்ப்யூட்டரை குறிக்கும். ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.2.12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதோட நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 3 பைட்ஸை பார்த்தீங்கன்னா 192.168.2.0 கரெக்டாக. ஸோ இவன் வந்து நம்ம நெட்வொர்க் கிடையாது, இவன் வேறு ஒரு நெட்வொர்க். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கும்? ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து 192.168.1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கில் மேக்ஸிமமாக எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்க முடியும்? இந்த நெட்வொர்க்கில் லாஸ்ட் பார்ட்டு தான் ஹோஸ்ட்டை குறிக்கும், அதாவது டிவைஸஸை குறிக்கும். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டில் வந்து 0ல் இருந்து 255 ஹோஸ்ட் வந்து நம்மளால் ஆட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 256 டிவைஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். பட் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, 192.168.1.0, இதுதான் அந்த நெட்வொர்க்கே குறிக்கும். இதை வந்து நெட்வொர்க் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதுலையும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற லாஸ்ட் ஐபி, அதாவது 192.168.1.255 அப்படிங்கிற ஐபியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இவன் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி. ஸோ இந்த ஐபியெல்லாம் தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா ஐபியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 192.168.1.0 அப்படிங்கிற நெட்வொர்க்கில்
254 ஐபி அட்ரஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 254 டிவைஸுக்கு நம்ம ஒவ்வொரு ஐபியை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா வெறும் 5 ஐபி தான். பட் தேவையில்லாமல் 255 ஐபி இருக்கிற நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணுமா? ஒரு நெட்வொர்க்னாலே 255 ஹோஸ்டோட தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் சிஐடிஆர், அதாவது கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது மூலமாக உங்கள் நெட்வொர்க்குக்கு எத்தனை ஐபி வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5 ஐபி போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். பிகாஸ் இதில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாயிரும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 2 நெட்வொர்க் இருக்குது. பட் இப்போ விஷயம் என்னென்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா எப்படி அனுப்புவாங்க? ஸோ இவன் வேறு நெட்வொர்க், இவன் வேறு நெட்வொர்க், கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் ரவுட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதாவது ரவுட்டர் மூலமாக ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ஆல்ரெடி பெருசாகிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.